இன்னைக்கு காலையில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தலை நிகழ்த்தியவன் ஒரு தாவேக்காரன்னு இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. இதுவே நீங்கள் திமுக ஆட்சியில் நடக்கும்போது என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சிங்கிறீங்க. நீங்கள் என்ன நாளைக்கு தான் பதவி இருக்கிறீங்க, இன்னைக்கே தாவேக்காரன் போக்சோ சட்டத்தில் வந்து அரெஸ்ட் ஆகிறான் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. அப்போ இது தனிமனித தவறா, அவங்க கட்சியின் தவறா, யாரோட தவறு? இல்லை, நிர்வாக ரீதியாக பெரிய தோல்விகளை தான் சந்திப்பாங்க. நிதி நிலைமை என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாங்க. எப்படி கஜானாவை வந்து காலி செய்து விட்டார்கள், நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்ல போகிறாரா? காலை உணவு திட்டத்தை நிறுத்த முடியாது. திமுக அரசு என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அது எதையுமே தாவேகாவால் நிறுத்த முடியாது. அப்போ கூடுதல் நிதிச்சுமை வந்து ஒரு அரசுக்கு வருகிற போது கட்சி நடத்துறது என்பது வேறு, ஆட்சி நடத்துறது வேறு. இந்த நிர்வாக தோல்வியின் மூலமாக ஏற்படக்கூடிய அதிருப்தியை எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனம் செய்வார்கள். இப்போ ஒரு எதிர்க்கட்சி கிடையாது, 2 எதிர்க்கட்சி. அதனால் வந்த வேகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய அபாயம். சார், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரு. நீங்களும் பலமுறை வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது விஜய் அவர்களுக்கு வாக்குகளே வராது, சதவீதமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நீங்கள் பேசியிருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பல விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? 40 வயது கடந்தவர்கள் யாருமே விஜயை நம்பலை. ஆனால் 40 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களில் ஏறத்தாழ அந்த 18 வயது வருகிறவர்களில் தொடங்கி ஏறத்தாழ 40க்கு கீழே இருப்பவர்களில் ஒரு பேரலையாக மாறி வாக்களித்திருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னாலுமே பார்த்தீங்கன்னா பெரிய கொள்கை புரிதல்கள், சித்தாந்தம். இப்போ கம்யூனிசம்னா என்ன, திராவிடம்னா என்ன, பெரியாரிசம்னா என்ன, ஏன் வந்து மனிதகுல விடுதலைக்கான தத்துவங்கள் என்ன, கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வப்படாத, அரசியல் படுத்தப்படாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது. அவன் என்டர்டெயின்மெண்ட்டை தான் உலகமாக கருதுறான். கையில் இருக்கிற மொபைலில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டால் இந்த உலகத்தையே நம்ம ஜெயிச்சதா நம்புகிற ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது. முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, கல்லூரிகளில் தமிழ் மன்றம்லாம் வச்சு பெரிய தலைவர்களையெல்லாம், இலக்கியவாதிகள்லேருந்து தலைவர்களையெல்லாம் பேச அழைப்பார்கள். அப்போ அவங்களுடைய சிந்தனையை கேட்டு பல மாணவர்கள் தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள். அப்படி தான் பேரறிஞர் அண்ணாவை பின்பற்றி பல இளைஞர்கள்லாம் கடந்த காலங்களில் உருவாகியிருக்கிறார்கள். இப்போ இருக்கிற தலைமுறை அரசியலற்ற தலைமுறையாக இருக்குது. இப்போ எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான். அதனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒருவன் கட்சியினுடைய தலைவனாக வருவதற்கு, ஒரு ஆட்சி அதிகாரத்தை பங்கேற்பதற்கு ஒருவருக்கு கொள்கை பெரிய அளவில் அவசியம் இல்லை. எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு மாஸ் ஹீரோ வந்து எப்படி திரையிலே எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைக்கிறாரோ கிளைமாக்ஸ்குள்ளே, அது மாதிரி ஒரு தரையிலும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒருத்தர் தீர்த்து வச்சிருவார் என்று நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் இது வந்து எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்தது. ஆனால் இது ஒரு மக்களின் தீர்ப்பாக மாறி இருக்கிறது. 1.25 கோடி வாக்களித்திருக்கிறார்கள். திமுகவினுடைய 55 லட்சம் வாக்குகளை அது பறித்திருக்கிறது. அதிமுகவினுடைய 45 லட்சம் வாக்குகளை பறித்திருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே இத்தனை சதவீதத்தை வந்து 34% வந்து எம்ஜிஆர் கூட பெறவில்லை. எம்ஜிஆரால் கூட திமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட சென்னைக்குள்ளே எந்த அதிர்வையும் உண்டாக்க முடியவில்லை. ஆனால் அது சாத்தியப்பட்டிருக்கிறது. திரையரங்கத்தின் இருட்டுக்குள்ளே தன்னுடைய தலைவர்களை தேடுகிற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் மக்கள் தீர்ப்பளித்ததற்கு பின்பு மக்களினுடைய தீர்ப்பை நம்மால் விமர்சிக்க முடியும். நான் விஜயை விமர்சிக்க முடியுமே தவிர, தாவேகா என்கிற கட்சியை விமர்சிக்க முடியுமே தவிர, மக்கள் தந்திருக்கிற தீர்ப்பை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது. மக்களுடைய தீர்ப்பை வந்து நீங்கள் வரவேற்கிறீங்க? ஆமாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். மக்கள் விஜயை நம்பி விட்டார்கள். அந்த நம்பகத்தன்மையை அவர் காப்பாற்றுகிற விதமாக அவர் எப்படி நிர்வாகம் செய்ய போகிறார், எப்படி ஆட்சியை பயன்படுத்தி கொள்ள போகிறார், என்ன திட்டங்களை முன்வைக்க போகிறார். ஏன்னா குற்றச்சாட்டு சொல்வது என்பது எளிது, பழி சொல்வது யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், வழி சொல்வது எல்லாருக்கும் வாய்க்காது. இப்போ நீங்கள் சொன்ன பழிலாம் வந்து திரும்ப, ஆமாம், இன்னைக்கு காலையில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தலை நிகழ்த்தியவன் ஒரு தாவேக்காரன்னு இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. இதுவே நீங்கள் திமுக ஆட்சியில் நடக்கும்போது என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சிங்கிறீங்க. நீங்கள் என்ன நாளைக்கு தான் பதவி இருக்கிறீங்க, இன்னைக்கே தாவேக்காரன் போக்சோ சட்டத்தில் வந்து அரெஸ்ட் ஆகிறான் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. அப்போ இது தனிமனித தவறா, அவங்க கட்சியின் தவறா, யாரோட தவறு இது? இந்த விமர்சனங்கள் இனி உங்கள் மீது பாயும். நீங்கள் என்னென்ன குற்றச்சாட்டுக்களை சொன்னீர்களோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க. வெறுங்கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாம், என்ன கரண்டி ஆட்ட முடியாது. சிந்தியர் எல்லாமே அதிகாரத்தில் பொறுப்பில் இருக்கிற போது நீங்கள் வந்து அதற்கு வந்து நீங்கள் தான் அதற்கு எல்லாமாக ஆகணும். விஜய் அவர்களுடைய பதவியேற்றத்துக்கு பிறகு
அவருடைய முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவர் வந்து நிறையா திட்டங்களை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுமாங்கிறது நமக்கு தெரியல. இப்போ அந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க வேற ஒரு பெயர் வச்சு அதை சொல்லுவாங்க, 2500 சொல்லியிருக்கிறாரு. இப்போ அது மாதிரி ஏதோ ஒரு திட்டத்தின் மூலமாகத்தான் தொடங்க முடியும். எல்லாருக்குமான பேருந்து அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ பெண்களுக்கான திட்டங்களில் இருந்து தான் அரசை தொடங்குவார்கள். அது 2500 கூட இருக்கலாம். அது அது என்ன செய்ய போகிறார்? ஏன்னா நிதி நிலைமை என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாங்க. எப்படி கஜானாவை வந்து காலி செய்து விட்டார்கள், நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்ல போகிறாரா? இல்லை மக்கள் நல திட்டங்கள்லாம் தொடரும் அப்படின்னு சொல்ல போகிறாரா? ஏன்னா சில திட்டங்களை நிறுத்த முடியாது. எம்ஜிஆர் உருவாக்கிய சத்துணவு திட்டத்தை அன்றைய காலகட்டத்தில் கலைஞர் விமர்சித்தார். ஆனால் கலைஞரால் நிறுத்த முடியவில்லை. அதை காலை உணவு திட்டத்தை நிறுத்த முடியாது. திமுக அரசு என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அது எதையுமே தாவேகாவால் நிறுத்த முடியாது. அப்போ கூடுதல் நிதிச்சுமை வந்து ஒரு அரசுக்கு வருகிற போது இந்த அரசு எப்படி தாக்கு பிடிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துதான் தான் பார்க்கணும். ஏன்னா ஆதவர்ஜுன் அவர்கள்கிட்ட கேட்ட கேள்வி, அதாவது நீங்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாமே வந்து இப்போவே செயல்படுத்துவீங்களா இல்லை சில வருடங்கள் கழித்து செயல்படுத்துவீங்களான்னு கேட்ட கேள்விக்கு அவருக்கு அதுக்கான பதில் சொல்லவே இல்லை. அதாவது கொளத்தூர் தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் வந்து ஆதவர்ஜுன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பதிலை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு மலுப்பலான விஷயம்தான். அது செயல்படுத்துவோமா மாட்டோமாங்கிறதுல வந்து ஒரு ஒரு தெளிவான பதிலை அவரால் சொல்ல முடியலன்னு என்ன அர்த்தம்? அதான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தை கையாளுவது எப்படின்னு ஒன்று இருக்குல்ல. தேனை தேடி தேடி அலைகிறது வண்டு, அதையே தூக்கி ஒரு தேன் குடத்தில் போட்டால் என்ன ஆகும்? தத்தளிச்சிரும்ல அது. அவர்கள் ஏதோ வந்து ஒரு பஞ்ச டைலாக் பேசினாங்க, ஒரு உணர்ச்சிசப்பட்டு திமுக விமர்சனம் செய்தாங்க. இன்றைக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து மக்கள் தந்திருக்கிறார்கள்ங்கிற போது அதை இவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிற ஒரு பெரிய கேள்வி. அவர் செய்யாததை, ஸ்டாலின் செய்யாததை நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எடப்பாடி செய்யாததை நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எம்ஜிஆர் ஜெயலலிதா செய்யாதே நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஒரு மாநில முதலமைச்சராக உங்களை வந்து நிலைநிறுத்தி கொள்வதற்கு என்ன செய்ய போறீங்க? நெருக்கடிகளை எப்படி கையாள போறீங்க? நிதி நெருக்கடி எப்படி கையாள போறீங்க? சட்ட ஒழுங்கை எப்படி கையாள போறீங்க? பல கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் வந்து காலம்தான் பதில். இது எப்படி அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்பது அது பதில். சரி, இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள்ன்றது இப்போ தீர்மானமாகியிருக்கு. அடுத்து துணை முதலமைச்சர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது பல கேள்விகளில் இது வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? துணை முதலமைச்சரை உருவாக்க மாட்டாங்க. ஒரே தலைவர் வந்து விஜய் தான் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் வச்சுருப்பாங்க. துணை முதலமைச்சரை வந்து இருக்காது. கூட்டணி கட்சிகளுக்காக வேண்டுமானால் யோசிப்பாங்களே தவிர செங்கோட்டையன் வந்து அவங்க கட்சிக்காரர் ஆகிட்டார். அவர் தாவேகால இணைஞ்சிட்டார். அதனால் அப்படிலாம் தரமாட்டாங்க. ஒருவேளை யாருக்காவது இப்போ திருமாவளவன் மாதிரி ஒரு பெரிய தலைவர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்தால் தான் அது நடக்கும். அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அதனால் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது எதுக்காகனா, இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான் தலைவராக போகிறாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் அப்படி துணை முதலமைச்சர் கொண்டு வராங்க. அந்த அவசியம் வந்து விஜய் கிடையாது. விஜய் எதுக்காக துணை முதலமைச்சர் கொண்டு வர போகிறாரு? அதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ யாருக்கு அது போகும்? அப்படி ஒரு போஸ்டிங்கே வைக்க மாட்டாங்க. ஜெயலலிதா காலத்தில் யார் துணை முதலமைச்சராக இருந்தா? எம்ஜிஆர் காலத்தில் யார் இருந்தா? அதனால் அது மாதிரி தான் வைக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஒரு பதவியே இருக்காது. அந்த பதவிலாம் இருக்காது. அதுக்கான அவசியம் இல்லைங்க. அடுத்த தலைவரை அடையாளம் காட்டுவதற்கு தான் அவங்க துணை முதலமைச்சரை பயன்படுத்தி கொடுக்குறார்கள். விஜய் இருக்கிற வரைக்கும் விஜய் தான் தலைவர். அடுத்த தலைவருக்கான அவசியம் இல்லை. அதை செய்ய போனாங்க, ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. சார், பல பேட்டிகளும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது தாவேகா கட்சியில் வந்து அனுபவம் இல்லாதவர்கள் பல பேர் தான் இருக்காங்க அப்படின்றது. செங்கோட்டையன் அவர்களுக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அனுபவம் வாய்ந்தவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க. இப்போ விஜய் சிஎம் ஆனதுக்கப்புறம் இந்த கட்சி எந்த அளவுக்கு முன்னாடி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிர்வாக ரீதியாக பெரிய தோல்விகளை தான் சந்திப்பாங்க. 91 காலகட்டங்களில் ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சரான போது ஒரு மிகப்பெரிய நிர்வாக சிக்கல்கள் ஏற்பட்டது. நீங்கள் எவ்வளோதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூட இருந்து வழிகாட்டினாலும் அது புரிந்து கொண்டு செயல்படுத்துவது அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் அவங்களுக்கு ஒரு ஒரு குறைந்தபட்ச புரிதல் அவங்களுக்கு இருக்கணும். அதனால் இதை வந்து நிர்வாக ரீதியாக இந்த ஆட்சி எப்படி ஒரு கட்சி நடத்துறது என்பது வேறு, ஆட்சி நடத்துறது வேறு. ஆட்சி அதிகாரத்தை ஒரு அனுபவம் இல்லாமல் வந்து பின்தொடர்வது. கலைஞர் முதல் முறையாக முதலமைச்சரானா அதுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பொதுப்பணித்துறை அமைச்சராக அப்படி இருந்திருக்கார். எம்ஜிஆர் கூட எம்எல்சியாக இருந்திருக்கிறார். அப்போ எப்படி சபையை நடத்துவது, எப்படி செயல் திட்டங்களை வந்து உருவாக்குவது, எப்படி அதை நடைமுறைப்படுத்துவது, மக்கள் பிரச்சனையை எப்படி வந்து கையாள்வது, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால் அவர் செங்கோட்டைங்கிறதெல்லாம் அவர் கேட்க மாட்டார்.
அவர் யார் சொல்லினதை கேட்டு நான் சொல்கிறத நானே கேட்க மாட்டேன்னு சினிமாவில் பஞ்சு டைலாக் வச்சது மாதிரி தான் அது. அதனால் நடைமுறையில் மிகப்பெரிய சிக்கலை உண்டாகும். கெட்டிக்காரன் வண்டி பொட்டலில் சாயும்னு பழமொழி. பொட்டல்னா சமதளம். எல்லா வண்டியும் பள்ளத்தில் தானே சாயும், சமதளத்தில் எப்படி ஒரு வண்டி சாயும் அப்படின்னா, நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா, மிதப்பாக இருந்தீங்கன்னா வண்டி வந்து சாதாரண பொட்டலில் கூட சாயும்பாங்க. நிர்வாக ரீதியாக இவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. அனுபவம் மிக்கவர்களால் தான் ஆட்சியை ஒரு சிறப்பாக கொண்டு போக முடியும். இவருக்கு அனுபவம் இல்லை. அவர் கற்றுக்கொள்கிறாரா சிறப்பாக செயல்படுவதற்கு? அவர் தன்னை தயார்படுத்தி கொள்கிறாரான்னு தெரியலை. அப்படி தயார்படுத்தி கொண்டால் தப்பிப்பார். அப்படி இல்லைன்னா அந்த நிர்வாக தோல்வியின் மூலமாக ஏற்படக்கூடிய அதிருப்தியை எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனம் செய்வார்கள். இப்போ ஒரு எதிர்க்கட்சி கிடையாது, 2 எதிர்க்கட்சி. அதிமுகவும் ஒரு எதிர்க்கட்சி, உங்களுக்கு திமுகவும் இருக்குது. 2 எதிர்க்கட்சிகளுக்கு நடுவே அவர் எப்படி நீந்தி கரை சேருவார்னு ஒரு கேள்வி இருக்குது. கடுமையான எதிர்ப்பு கிடையாது அவர் சந்திப்பார். எவ்வளவு அபிமானத்தோடு ஓட்டு போட்டார்களோ அவர்கள் எல்லாருமே அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஏமாற்றம் வருகிற போது எதிரிகளாக மாறுவாங்க, கோபமாக மாறுவாங்க. அதனால் வந்த வேகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய அபாயம் இருக்குது. ரொம்ப கவனமாக கையாளணும். அப்படின்னா தான் அந்த ஆட்சியை காப்பாற்ற முடியும். அவருடைய நற்பெயரை அவர் காப்பாற்றிக்கிற முடியும். அது என்ன இப்போ செய்ய போகிறாருங்கிறது போக போகுது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து மிக்க நன்றி.